ஜீவா சினிமா நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகின்ற படம் 100 சாமி. இயக்குனர் சசிகுமார் அவர்களுடைய இயக்கத்துல வெளிவந்திருக்கு. அதனுடைய கதாநாயகியாக ஸ்வஸ்திக் அவங்க நடிச்சிருக்கிறாங்க. அதே போல கதாநாயகனாக பிற்பகுதியிலே விஜய் ஆண்டனி வந்திருக்கிறாரு. கருணாஸ் போன்ற நடிகர்கள் முக்கியமானவங்கன்னு சொன்னா இவங்கதான். புதிய நடிகர்களாக அந்த கதாநாயகனுடைய பையனாக வரக்கூடிய நடிகர்கள் அறிமுகமாக இருக்கிறாங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்றதுன்னே தெரியல. நிறைய விஷயங்கள் தமிழ் திரைப்படத்துக்கு புதிதான விஷயங்கள். அதுக்கு முன்னாடி நான் ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்லிடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, காந்தி, பெரியார், ஏன் பாரதியார், பாரதிதாசன் இப்படி அனைத்து அந்த 19ஆம் நூற்றாண்டுடைய முக்கிய ஆளுமைகள் எல்லாருமே விதவை திருமணம் அப்படிங்கிறத ஒரு முக்கியமான தங்கள் இயக்கத்தினுடைய இலக்காக வைத்து செயல்பட்டிருக்கிறாங்க. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த விதவை திருமணம்ங்கிறதுல இந்த தலைவர்களிடையே கருத்து வேறுபாடே கிடையாது. எல்லோரும் ஆதரித்த ஒரு விஷயமாக அது இருந்தது. இப்போ இத்தனை கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டு இன்னைக்கு நம்ம பயணப்பட்டு வந்துட்டோம். ஆனால் மீண்டும் ஒரு விதவை திருமணத்தை பற்றி ஒரு திரைப்படம் பேசுவது என்பது நம்மை புல்லரிக்க செய்வதாகவும், உணர்ச்சி மயத்தில் ஆழ்த்துவதாகவும், மனதை ஆழமான சோகத்துக்குள் இட்டு செல்வதாகவும் அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத ஒரு வேதனையோட தான் குறிப்பிடணும். ஆனா அதே நேரத்துல நான் ஒரு முக்கியமான வேறுபாட்டை சொல்ல விரும்புறேன். காந்தியார் சொன்ன விதவை திருமணம், பெரியாரை மட்டும் விட்டுருங்க. காந்தியார் சொன்ன விதவை திருமணம் அல்லது காந்தியார் காலத்தை ஒட்டிய சமூக சீர்திருத்தவாதிகள் சொன்ன விதவை திருமணம் அப்படிங்கிறது என்ன மாதிரியான விதவை திருமணம்னா, அந்த காலத்துல குழந்தைகளுக்கே கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அந்த காலத்தில் நிறைய குழந்தைகள் விதவைகளாக இருந்தாங்க. அப்போ அவர்களுக்கான விதவை திருமணத்தை தான் அவர்கள் மிக அதிகமாக முன்மொழிந்து பேசினார்கள். ஆனா இன்று நாம் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய விதவை திருமணத்தினுடைய வடிவம் ஒரு தாய்க்கான விதவை திருமணம். அந்த பெண்ணுக்கு திருமணமாகி கணவன் இறக்கும் போது 2 பையன்கள் இருக்கிறார்கள். பள்ளிக்கூடத்துக்கு போற வயசுல உள்ள 6-7 வயசுல உள்ள பசங்க இருக்கிறாங்க. அந்த ஒரு தாயின் போராட்டம், அதாவது பிள்ளைகளை வளர்ப்பதற்கான ஒரு போராட்டம். தனியாக, அதாவது குடும்ப பாரத்தை தனி மனுஷியா சுமக்கணும். அடுத்தபடியாக தனி மனுஷியாக ஒரு பெண்ணை இந்த சமூகம் எப்படி நடத்துகிறது, அவளை சுற்றி இருக்கக்கூடிய ஆண் சமூகத்தின் பார்வைகளும் குரல்களும் எப்படி அவள் கூரையின் வெளிகளை பீய்த்து கொண்டு அவள் மீது கொடும் அம்புகளாக விழுகிறது. இந்த பார்வைகளை தாண்டி, இந்த குரல்களை தாண்டி, அவற்றை இன்னும் சொல்ல போனால் இந்த பாதிப்பெல்லாம் அந்த குழந்தைகள் அறியா வண்ணம் அந்த பிள்ளைங்களை அவ வளர்த்து ஆளாக்குறது 2வது போராட்டம். 3வது போராட்டம் ஒன்று இருக்கிறது. அந்த போராட்டம் என்னவென்று கேட்டால், அந்த பெண்ணின் அக வாழ்க்கைக்கான போராட்டம். அந்த பெண்ணுக்கான ஒரு உரிய வயதுக்கான வாழ்க்கையை மறுத்து வாழ்கின்ற அந்த சோதனைக்கான போராட்டம். இந்த 3 போராட்டத்தையும் சசிகுமார் அவர்கள், இந்த திரைக்கதாசிரியர் அவர்கள், இந்த படத்தில் நடித்திருக்கக்கூடிய நாயகி, அதாவது செல்வி கதாபாத்திரமாக வரக்கூடிய ஸ்வஸ்திகா அவர்கள் மிக நேர்த்தியாக, கொஞ்சம் கூட மிகை இல்லாமலும், அதே நேரம் யாருடைய மனதையும் ஊடுருவ தவறாத வண்ணத்திலும் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த சமூகம், ஒரு ஒட்டுமொத்த சமூகம் அந்த கதாபாத்திரத்தின் வழியாக படம் பிடிக்கப்படுகிறது. சொந்த குடும்பம், அவர்களின் சுயநலம், குடும்பம் என்பது உள்ளுக்குள் எப்படி ஒரு சுயநல சுவர்களால் சூழப்பட்டு இருக்கிறது என்பதை மிக அழகாக இந்த படம் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் எடுத்து காட்டுகிறது. ஒரு கட்டத்தில் இந்த பெண்ணுக்கு ஒரு துணை தேவை என்பதை அந்த பெண்ணே தன்னுடைய தேவையாக வெளிப்படுத்துகிறார். ஆனா அப்படி வெளிப்படுத்தும் போது அவர் உடைஞ்சு போற அளவுக்கு, அதாவது அந்த குழந்தைகளுக்கும் அந்த தாய்க்குமான பிணைப்பு இந்த படத்துல ரொம்ப அற்புதமாக காட்டப்படுது. அதாவது பச்சுன்னு ஒட்டிக்கிற மாதிரியான ஒரு உறவு.
எப்போதும் அந்த தாயை விட்டு ஒரு அணுவளவு கூட பிரியாத குழந்தைகளின் பாசம். அப்படி அதை ரொம்ப நல்லா காட்சியும் படுத்தியிருக்கிறாங்க. எவ்வளவு அடித்தாலும் அந்த தாயிடம் வந்து வந்து ஒட்டுகின்ற அந்த குழந்தைகள், அந்த பிள்ளைகளை நல்லபடியா வளர்க்கணுங்கிறதுக்காக அந்த தாய் காட்டுகிற கடுமை, அதன் பிறகு அரவணைப்பு ரொம்ப அழகாக காட்டப்படுகின்ற ஒரு காட்சியை நம்ம பார்க்கிறோம். ஆனா அந்த பெண், அந்த தாய் உங்களுக்காகவே நான் வாழ்கிறேன் என்று சொல்லும் போது இருக்கின்ற அந்த காட்சி ஒரு நொடியில் மாறுகிறது. எனக்கு ஒரு வாழ்க்கையை நான் அமைச்சுக்கட்டுமா என்று வளர்ந்த மகனிடம் அவள் கல்லூரிக்கு போகின்ற பருவத்திலே கேட்கின்ற பொழுது அந்த பையனோட ரியாக்ஷன், அதுக்கான ஒரு காட்சியை வச்சிருக்கிறாங்க. அந்த காட்சியை நான் சொல்லாம இருக்க முடியாது. அந்த மகன், அதாவது பாசத்தின் பிணைப்பாக இருக்கக்கூடிய அந்த மகன் கண்ணாடியை எடுத்து அம்மா முகத்திட்ட காமிக்கிறான். ஓ மூஞ்சிய பாரு. அதாவது உனக்கு கல்யாணம் தேவையா என்கின்ற ஒரு கேள்வி. இதை விட ஒரு ஒரு உயிரை உருக்கக்கூடிய ஒரு விஷயம் வேற ஒண்ணும் இருக்க முடியாது. அந்த பெண்ணின் சுயமரியாதையை அடித்து துவைத்து போடுகின்ற ஒரு விஷயம். அந்த பெண் வேலைக்கு போறதுக்காக அந்த ஒரு தேவையின் பாற்பட்டு ஒரு பொட்டு, ஸ்டிக்கர் போட்டு வச்சிருப்பாங்க. இந்த பையன் அந்த கண்ணாடியை காமிக்கும் போது அவள் அறியாம ஒரு குற்ற உணர்ச்சியில அவ கை நடுங்கிட்டு போய் அந்த ஸ்டிக்கர் போட்ட தொடும். அது எந்த அளவுக்கு உண்மையாகவே ஒரு பெண்களால் தான் இதை அதிகமாக புரிந்து கொள்ள முடியும் என்று நான் நினைக்கிறேன். ஆண்கள் புரிந்து கொள்ளக்கூடாது என்று நான் சொல்லவில்லை, புரிந்து கொள்ள முயற்சியுங்கள். அதை விட ரொம்ப அற்புதமான ஒரு இடம். தனக்கு மறுமணம், உங்களுக்கு உண்மையாவே மறுமணம் செஞ்சுக்கணுங்கிற எண்ணம் இருக்கா அப்படின்னு அந்த ஊரின் ஆசிரியர் அந்த பெண்ணை பார்த்து கேட்கிறார். அதுக்கு அந்த பெண் மிக நீளமாக தன்னுடைய வாழ்க்கையை எடுத்து சொல்லுகிறார். ரொம்ப நீளமான வசனம் அது. அத பேசி முடிச்சா அந்த ஆசிரியர் திகைத்து போய் நின்று, கடைசியில என்ன சார் தப்பா பேசுறனா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கும்போது அந்த ஆசிரியர் சொல்ற பதிலும் அற்புதமான பதில். அதெல்லாம் இல்லைங்க, ஒரு ஆம்பளையாகி என்கிட்ட மறுமணம் செஞ்சுக்கணுமான்னு யாராவது கேட்டா ஆமா இல்லைன்னு சொல்ல முடியும் என்னால. ஆனா நீங்க ஆமான்னு சொல்றதுக்கு எவ்வளவு வசனம் நீங்க எவ்வளவு நீளமா நீங்க பேச வேண்டி இருக்கு. அதாவது ரொம்ப அற்புதமான, அதாவது திரைக்கதையாக இருக்கட்டும், அந்த வசனமாக இருக்கட்டும், அதை அமைத்திருக்கிற விதமாக இருக்கட்டும், இந்த ரெண்டு வரி, அந்த ஆசிரியரோட அந்த 2 வரியில அந்த இன்னும் சொல்ல போனா அந்த பெண் பேசிய நீளமான வசனத்தை விட அந்த ஆசிரியர் பேசுகின்ற இந்த 2 வரி பெண்களின் நிலையை மிக அழகாக உணர்த்தி செல்கிறது. இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய விதம். சரி, நான் முழுமையாக கதை சொல்லக்கூடாது, ஏன்னா படம் இப்பதான் வந்திருக்கு, அதனால நான் முழுமையா கதை சொல்ல விரும்பல. ஆனால் இந்த விவாதம் எடுத்து செல்லப்படுகின்ற விதம் பின்பகுதியில எவ்வளவு எமோஷனலா இருக்கோ அதே அளவுக்கு படம் பார்ப்பவர்கள் சோர்வுறாத வண்ணம் அதில் நகைச்சுவை காட்சிகளும் வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த பசங்க எப்படி தன் தாய்க்கு நம்ம அநீதி இழைச்சிட்டோம், ஆனா தாய்க்கு ஒரு துணை தேவை என்பதை கற்றறிந்த பின் இளைஞன் உணர்கிறான். இன்னைக்கு நிறைய சமூகத்தில் உரையாடல் நடக்குது ஜென்சி கிட்ஸ் பத்தி, இல்லையா? ஆனா ஒரு உண்மையான சென்சி கிட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த படத்தோட கதாநாயகன் ஒரு பெரிய உதாரணம். அதைத்தான் நான் சொல்ல விரும்புறேன். இப்பதான் நீ காலத்தை படிக்கின்ற இளைஞன், காலத்தின் தேவையை நிறைவு செய்கின்ற இளைஞன். அந்த பையன் சந்திக்கின்ற சவால்கள், அப்புறம் ஒரு அற்புதமான ஒரு கிராமத்தின் பாசாங்கற்ற ஆனா அதே சமயம் நேர்மையுடன் எதையும் எதிர்கொள்ளத்தக்க ஒரு அழகான கேரக்டரா விஜய் ஆண்டனி. அவங்களுடைய அதற்கு பிறகு நகரக்கூடிய காட்சிகள் இறுதி வரைக்கும் அந்த படம் திக்கு திக்குங்கிற ஒரு மன அமைப்பையும் நமக்கு கொடுக்குது. அடுத்த சீன், அதாவது எந்த ஒரு காட்சியையும் விடாமல் பார்க்க வேண்டும் என்று ஒரு பார்வையாளரை தூண்டக்கூடிய விதத்திலேதான் படத்தின் காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இறுதியாக இந்த கிராமத்து மக்கள், அந்த குடும்பம், அந்த குடும்பத்தினுடைய உண்மையான முகம், அந்த காட்சியை நீங்க திரையில போய் பாருங்க.
குடும்பம்னா என்ன அப்படிங்கிறத ரொம்ப அழகா அவரு காமிக்கிறாரு. பாசத்தை கொட்டுவது போல் இருக்கின்ற அதே அமைப்பு தான் எந்த எல்லைக்கும் போகும். தன்னுடைய வேலிகளை மீறுகின்ற பெண்களை இந்த குடும்பம் எப்படி நடத்தும் என்பதற்கு மிக அழகான காட்சி அமைப்போடு கதையை அமைத்திருக்கிறார்கள். அந்த கிராமத்துல இந்த கேள்வி வருது, ஏன் ஒரு பொண்ணு மக்கள் வெள்ளேந்தியான மக்கள் கேட்கிறார்கள். அந்த எப்பவுமே ஒரு சமூகம் சிலரால் வழி நடத்தப்படுகிறது இல்லையா, ஒரு சமூகமோ நாடோ. அப்ப அந்த நாட்டினுடைய இந்த இன்னசென்ட் மக்கள்னு எப்பவுமே அவங்கதான் பெரும்பான்மையான மக்கள். அவங்க கேக்குறாங்க, சரி நமக்குதான் சாதி கூட பிரச்சனை இல்லையே, ஒரே சாதிக்குள்ள ஒரு பொம்பளை மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா இப்ப என்ன அதனால பிரச்சனை, அவ புருஷனும் இல்ல அப்படின்னு கேட்கும்போது இந்த பிரச்சனையை ஒன்று கூட்டி இந்த ஊரை திரட்டி அதை அவளுக்கு எதிராக செயல்படக்கூடிய அந்த வில்லன் கதாபாத்திரம் பேசுகின்ற வசனங்கள் மிக முக்கியமானவை. அதாவது இன்றைய இயக்குனர்கள் சில பேர் சொல்லுவாங்க, சில பேரை அந்த படம் எடுத்ததற்கும் பின்னாடி பெரிய வாசிப்பு இருக்காது. தாங்கள் சந்திக்கின்ற சம்பவங்களுடைய ஒரு உண்மை தன்மையை அவர்கள் காட்சிப்படுத்தி கூட ஒரு சிறந்த படத்தை தந்துவிட முடியும். ஆனால் இயக்குனர் சசி நம்மால் அப்படி பார்க்க முடியவில்லை. உண்மையில் அவர் ஒரு படித்தவராக நம் முன்னால் வருகிறார், சமூகத்தை படித்தவர். அதனாலதான் அவரால் அந்த வசனங்களை எல்லாம் வைக்க முடியுது. ஏன் அப்படி பண்ணிக்கிட்டா என்ன நடக்கும், அது என்ன உடையும், ஒரு பெண் நம்முடைய கட்டுப்பாடுகளை மீறினால் என்ன நடக்கும், ஏன் பெண்ணை இந்த சமூகம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறது, இந்த கேள்விக்கான பதில்கள் மிக அழகாக அந்த படத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றன. நான் திருப்பி சொல்லுவதன் மூலம் உங்களை படம் பார்க்காமல் தடுத்து விடக் கூடாது என்பதற்காக நான் அதையெல்லாம் சொல்லவில்லை. ஆனால் மிக ஆழமான சமூக உண்மைகள் ரொம்ப எளிய வசனங்களாக உங்களுக்கு எடுத்துட்டு வரப்படுது. அதன் பிறகு இன்னைக்கு இருக்கக்கூடிய நான் உண்மையாவே சொல்றேன், இன்னைக்கு இந்த நவீன யுகம், இளைஞர்கள் காலம், மாற்றங்களின் காலம் அப்படின்னு பேசுறவங்க எல்லாம் அவங்க எதையோ மாற்றங்கள்னு முன் வச்சிட்டு இருக்கிறாங்கல்ல. நான் அதை பத்தி இப்போ இதுக்குள்ளார வர விரும்பல. ஆனா அவர்கள் எல்லாம் எது தேவையான மாற்றம், உண்மையான சென்சி இளைஞர்கள் என்று, அதாவது இந்த சமூகத்தின் மாற்றத்தை, இந்த சமூகத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்று நினைக்கின்ற இளைஞர்கள் எதை குறித்து கவலைப்பட வேண்டும், எதை குறித்து சிந்திக்க வேண்டும், எதற்காக போராட வேண்டும் என்பதை இந்த படத்தை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு நிறைய சொல்றாங்க இளைஞர்கள்ட்ட பேசுங்கன்னு. சசி இளைஞர்களை வைத்து பேசியிருக்கிறார், இளைஞர்களிடம் பேசியிருக்கிறார், அதை மிக அழகாக பேசியிருக்கிறார், அறிவார்ந்த முறையில் பேசியிருக்கிறார். சசிகுமாருக்கும் இந்த திரைப்பட குழுவினருக்கும், இந்த திரைக்கதையை, வசனத்தை நமக்கு தந்த படைப்பாளிகளுக்கும் நாம் நன்றி சொன்னால் பத்தாது, பாராட்டினால் பத்தாது. உண்மையில் இந்த ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய அன்பை அவர்களுக்கு நாம் பதிலாக செலுத்த வேண்டும் என்று கருதுகிறேன். மிகச்சிறந்த படம். கண்டிப்பாக திரையரங்கத்துக்கு சென்று பார்த்து இது போன்ற படங்கள் வர நாம் ஒரு உந்து சக்தியாக இருக்க வேண்டும் என்று தமிழ் மக்களை கேட்டுக்கொள்கிறேன்.